ஹாய் யூடியூப் ஃபேமிலிஸ், இன்றைக்கி என்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன் என்னென்னு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறோம். அதனுடைய நிறையா நல்ல விஷயங்கள் அதில் இருந்தாலும் அதில் உள்ள கெட்ட விஷயங்கள் வந்து நம்மளை ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி முந்தியெல்லாம் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஸ்வெட் ஆகுது அப்படின்னா தான் அவங்க மட்டும் தான் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி அதுவும் லைட்டாக தான் ஸ்ப்ரே பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லோரும் பர்ஃப்யூமில் குளிச்சுட்டு தான் வெளியிலேயே போகிறோம். ஸோ இந்த பர்ஃப்யூம்ஸ் வந்து நம்ம என்னென்ன கெமிக்கல் வந்து அதை நம்மளை பாதிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து பித்தலைட்ஸ்னு ஒரு கெமிக்கல் வந்து இதில் இருக்கும். அது லாங் லாஸ்டிங்காக வர்றது. பர்ஃப்யூம் வந்து லாங் லாஸ்ட்டாக நிலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அது வந்து நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ் கொடுக்குது, லங் இன்ஃபெக்ஷன், ஸ்கின் அலர்ஜிஸ், இந்த மாதிரி அதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் இன்னும் எக்கச்சக்க பிரச்சனையை குடிக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க. ஸோ இதில் குழந்தைங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த குழந்தைங்களுடைய திறன் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கெமிக்கல்ஸை நம்ம தவிர்க்க என்ன பண்ண, நான் என்னால் பர்ஃப்யூம் போடாமல் வெளியில் போக முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய நேச்சுரல் கெமிக்கல்ஸ் வந்து நேச்சுரல் ஆயில்ஸ் பண்ண கெமிக்கல்ஸ் வந்து நிறைய விற்கிது. ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து முக்கியமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பித்தலேட் இல்லாதது, சிந்தட்டிக் மஸ்க் இல்லாதது, பேராபீன்ஸ் ஃப்ரீ, அந்த மாதிரி மூணுமே இல்லாத ஒரு பர்ஃப்யூம் கிடச்சிச்சா அது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பெட்டர் தட் கோ ஃபார் அண்ட் ஆர்கானிக்கில் வந்து இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் பை ஃப்ரம் காயத்ரி. டாடா.